வேறப்பா இது ஒரு தடவை வந்துடக்கூடாது. ஐயோ, இவ்வளோ நினைச்சேன். ஹலோ, சொல்லுடி முத்துமா. என்ன அப்படியே நழுவ பாக்குறியா? என்னாச்சுமா? நேத்து உன் எக்ஸ் கூட எங்க வெளியே போயிருந்த? கொஞ்சம் இருமா. கேமராமேன் கால் பண்றாரு. ஹலோ. என்ன உன் எக்ஸ் கூப்பிட்டாளா? இல்லம்மா, கேமராமேன் கால் பண்ணியிருந்தாரு, ஸோ அதான் போயிட்டேன். சொல்லு. ஆமா, நேத்து உன் எக்ஸ் கூட எங்க வெளியே போயிருந்த? எக்ஸு ஓ, அதுவா? அது நேற்று நான் பைக்கில் ஸ்பீடாக வந்துட்டே இருந்தேனா, டக்குன்னு வந்து ஒரு பொண்ணு கை போட்டான். யாருன்னு தெரியும் பார்த்தா என்னோட எக்ஸு. எனக்கு வேற பக்கு பக்குன்னு இருந்தது. அப்புறம் கிட்ட வந்து காலு பெயினாக இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ண முடியுமான்ட்டான். சரி, எனக்கு வேற என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரில. சரி, உட்கார சீக்கிரம் உட்கார அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் விட்டு அச்சிகிச்சுன்னு போயிட்டேன். நிற்கவே இல்லையே. ஸோ அதை நீ பார்த்துருப்பேன், அதான் கால் பண்ணி என்னை சந்தேகப்படுற. விடு, மனசு கஷ்டமாக இருக்கு நீ சந்தேகப்பட்டது. விடு, நான் பார்த்துக்கிறேன். ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன்னு போய் சொல்றியா? இல்லைம்மா, நான்லாம் அப்படி பண்ணுவேண்ணா? எங்கள் 2 பேருக்கு தான் ஆல்ரெடி முட்டிட்டு பிரேக்கப் ஆயிடுச்சு. அதாம்மா, ஹாஸ்பிட்டலில் மட்டும் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டேன். நடிக்காதடா நடிகனே. ஓ எக்ஸோட இன்ஸ்டா ஸ்டோரியை பார்த்தியா நீ? இருமா. ஹலோ. ஹலோ, இருமா, ப்ரொடியூசர் கால் பண்றாருமா, கொஞ்சம் இருமா. ஹலோ. என்னடா? என்னடா? யார்ரா ஃபோனில்? கேமராமேன்டா. சரி மச்சான், சீக்கிரம் வந்துடுறா. சொல்லுடி முத்துமா. கேட்ட கேள்விக்கு இன்னும் எனக்கு பதிலே வரல. இதான் இதான் எனக்கு பிடிக்காத விஷயம். பாஸ்ட்ல நடந்தெல்லாம் ப்ரெசன்ட்ல போட்டு அழகு பார்ப்பாங்க, பாசக்கார பசங்க. நடிக்காதடா நடிகனே. படத்துல நடிக்கிற மாதிரி என்கிட்ட எதுக்கு நடிக்கிற? சரிடி முத்துமா, நான் அப்புறம் பண்றேன். இப்ப எவன் லைன்ல வரான்னு போற? முத்துமா, ஏன்மா இப்படி பண்ற? இன்னைக்கு எங்க போற? எவ கூட போற? இல்ல இவ மட்டும் தானா, இல்ல எக்ஸ் எக்ஸ்னு வேற யாராவது நிறைய பேர் இருக்காங்களா? முத்துமா, தப்பு தப்பா பேசுற நீ. ஒரு நாள் கதற கதற அழுவ போறேன் நானு. நீயாவது அழுகிறதாவது. சரிம்மா, நான் அப்புறம் பண்ணட்டுமா? விட மாட்டேன். நான் போகணுமா? என் லைஃப். ஓ, அவ லைஃப்னா அப்ப நான் யாரு? நான் உங்ககிட்ட அப்பவே சொல்லியிருக்கேன், நான் இது மாதிரி படம் பண்ணணும், இது மாதிரி ப்ரொடியூசரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள தான் பார்க்க போறேம்மா. ஓ, அது யாரு? எக்ஸோட அப்பனா? உனக்குலாம் சின்ன பப்பாக்கு சொல்ற மாதிரி சொன்னா மண்டியில ஏறாதுல்ல. லோக்கலா பேசினாதான் மண்டியில ஏறுதுல உங்களுக்குலாம். போன வேடி.
ஏய் என்னடா எந்த சொல்லிட்டியா? என்னடா பண்ணிட்டு இருக்க? அதுவா ப்ரொடியூசரை பார்க்க போறோம்ல, ஆ, அதான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்டா. சரி கேமராமேன் என்ன சொன்னாரு? சொல்றேன் வா. ஏய் இதான் நானே ஊத்துமா. மலையாளம் ஊத்துறேன் சீமா போதும். ஏய் ஷட் ஓ மச்சான் கொஞ்சம் இறங்க. யாரா? கொஞ்சம் இறங்கு. ஹலோ, எடுக்காம கூட நான் ஊர் சுத்த கிளம்பிட்டேன் என்ன? ப்ரொடியூசரை மீட் பண்ண போயிட்டு இருக்கம்மா, அப்புறம் பண்றேன். யார் ஓ எக்ஸ் உனக்கு ப்ரொடியூஸ் பண்றாளா? முத்துவோ அவர் ஜென்ஸு வயசானா ஒருடி, அங்கே வேணா போயிட்டு ஃபோட்டோ வேணா எடுத்து சென்ட் பண்ணவா? வயசானவனா அப்போ எக்ஸோட அப்பன் தானே? கிளி புளிக்கு சொல்ற மாதிரி சொல்றேன், மண்டையில ஏற மாட்டேங்குதே முத்து. உன்னை இனிமேல் நம்பவே மாட்டேன் நானு. நீ நம்பவே தேவையில்லடி முத்து. சீ, தூ. இத்தனை நாள் நம்பி உன் கூட இருந்தேன் பாத்தியா? நானும் இத்தனை நாள் வந்து நீ பைத்தியக்காட்சி இல்லை, நல்ல பொண்ணு, சொல்கிற பேச்சு கேட்குற பொண்ணு, தெளிவான பொண்ணுன்னு நினச்சி உங்கள் வீட்டில் முத்துலட்சுமின்னு வச்சு போயிட முத்துன்னு நினச்சி கூப்பிட்டுட்டு இருந்த பார்த்தியா? கரெக்ட் தான். உன்னை யாரா முதல்ல என்னை முத்துன்னு பேர் வச்சு கூப்பிட சொன்னது? ஆமாம், முத்துன்னு வச்சிருக்கூடாது, சுன்னு வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஏதோ சொன்னேன்ல. என்ன பேடாவா? யப்பா, அவ்வளோ பெரிய வார்த்தைலாம் நினச்சி கூட பார்க்க முடியல. நான்லாம் அப்படி சொல்லுவேனா? எக்ஸ் வந்ததும் உனக்கு இந்த மாதிரிலாம் பேச்சு வருது இல்ல? எனக்கு நல்லா தான் வருது, உனக்கு தான் தப்பாக புரிஞ்சிருக்கு. வாயை மூடிடு சொல்லிட்டேன். ஓகே, நான் வாயை மூடிடுறேன், நீயும் வாயை மூடிட்டு ஃபோனை வச்சிரு, நானும் வாயை மூடிட்டு ஃபோனை வச்சிடுறேன். ஸோ எனக்கு டைம் ஆகுது. ஸோ பாய், டேக் கேர், குட் நைட், சாரி குட் ஆஃப்டர்நூன், பாய் பாய். சப்பலாடா. ஸ்டூடியோ வந்துட்டா. ஹலோ, இப்போ என்ன பண்ணணும்? நீ உண்மையாலுமே ப்ரொடியூசரை தான் பார்க்க போறியா? ஆமா. எனக்கு அதை ப்ரூவ் பண்ணு. என்ன ப்ரூவ் பண்ணணும்? நீ உண்மையாலுமே ப்ரொடியூசரை தான் பார்க்க போறேன்னா நீ போனை மியூட் பண்ணாம கட் பண்ணாம நீ எனக்கு நிரூபிக்கணும். அப்படி நீ கட் பண்ணேன்னா நான் உனக்கு கால் பேக் பண்ண மாட்டேன். நான் ஸ்ட்ரைட்டா சூசைடு தான். இது கூட பண்ணலன்னா நான் போறேன். ஏய் ஹலோ ஹலோ, இரு பண்றேன். கண்டிஷன்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன கண்டிஷனு? அதான் நடுவில் போனை கட் பண்ணக்கூடாது, ஹோல்ட் பண்ணக்கூடாது, மியூட் பண்ணக்கூடாது. புரியுதா? சரி, நாங்க போயிட்டு யாரா இந்த பைத்தியக்காரன் ஃபோனை கூட கட் பண்ணாம உட்காந்துட்டு இருக்கான், சான்ஸ்ல கெட் அவுட் அப்படின்ட்டாங்க. உங்க அப்பா தான் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். பார்க்கலாம்,
கண்டிஷனல் ஞாபகம் இருக்குதான்? ஏய் சும்மா இதே சொல்லாத, நான் உள்ள போறேன், நீ மியூட் பண்ணிக்கோ. ஓகே. நாம தான் நான் ஃபோன் பண்றேன் உனக்கு. என்னன்னு கேட்டேன். ஓகேவா? பேபி, நம்ம நைட்ல பப்ல மீட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. யாருப்பா டோர் ஓப்பன்ல தான் இருக்குது? வா வா மதன். ஏய், நீ கொஞ்சம் வெளியில வா மதன், உட்காருங்க. சொல்லுங்க. கதை சொல்லுங்க மதன். ஓகே சார். என்னப்பா பாக்குற? சொல்லுப்பா. என்னப்பா பார்த்துட்டு இருக்கிற? கதையை சொல்லுப்பா. சார். ஓகே சார். சார் ஸ்ட்ரைட்டாக போகிறேன் சார் எங்க? ஷூட்டிங்க்கு. முதல்ல கதையை சொல்லுப்பா. ஓகே சார். சார் தண்ணி. ஆ, கதை ஞாபகம் இருக்கா மதன்? சார் ஞாபகம் இருக்கு சார், எழுதுனதே நான் தான் சார். இப்ப கதையை சொல்லு. போனே பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகே சார். சார் இப்போ கதை என்னன்னா சார், கதையில் ஹீரோக்கு 2 பொண்ணு, ஒன்று லவரு, இன்னொன்று கேர்ள் ஃப்ரெண்டு. ஆனால் கதையில் ஹீரோக்கு டேரக்டர் ஆகணும்னு ஆசை சார். அவனுக்கு எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் இந்த 2 பொண்ணுங்க எதனா ஒரு சண்டை போட்டு அவன் மைண்டை கெடுக்கிறது தான் சார் இவங்க வேலை. இதெல்லாம் தாண்டி அவன் எப்படி அவன் ஆசையை நிறைவேற்ற போறான்னு தான் சார் இந்த கதை. சார் தண்ணி. மதன், சார். கதையில ஹீரோவுக்கு 2 பொண்ணு. சார். அது எப்படி? அதுவா சார்? சார் ஒன்று வந்து ஸ்கூல்ல இருந்து, இன்னொன்று வந்து ரீசெண்டாக மிங்கிலாகி உள்ள வந்தது. ஃப்ரெண்ட் இல்லை, லவ்வரு. ஸ்கூல்ல இருந்து தான் ஃப்ரெண்டு. கதை முடிஞ்சதா? முடிஞ்சிச்சு சார். மதன், போலாமா? எங்க சார்? உங்க வீட்டுக்கு. சார் கதை. சார். போலாமா? சார் கொஞ்சி பேசிட வேணாம், கண்ணே பேசுதடா, கொஞ்சமாக பார்த்தா மனசாரல் வீசுதடா. உன்னோட கதை சார் எப்படி இவ்வளவு நேரம் நீங்கள இதையே கட் பண்ண மாட்டேங்க? அப்ப நாளைக்கு ஷாட்ல எப்படி நீ ஷார்ட்டா டேக்கு ரோடு கேமரா ஆக்ஷன் கட்டு, டேக்கு கேமரா ரோலிங் ஆக்ஷன் கட்டு எப்படி கட் பண்ணுவ? சார் அதை கட் பண்ணிடுவேன் சார். அப்ப கூட போட கட் பண்ண மாட்டாங்க. சார் நான் ஃபோன் தான் சார். அதான் வாங்க மதன், போல வாங்க வாங்க வாங்க. வராது வாங்க வாங்க. சார் பரவாயில்ல பாருங்க. ரெடி? சார் மதன், முதல்ல கிளம்புங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். போகணும் போகணும். சார் 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 அண்டர் பிளாக் பஸ்டர் கன்ஃபார்ம்டு சார். சார் 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 ப்ளீஸ் மதன்,
ஏய் வா. டேய் நீ என்னடா பண்றீங்க? நீ என்னடா பண்றீங்க? அதான் வெயில் சுரில் நச்சுதான். அதான் ஓ சூடு தாங்க முடியாம. ஓ சரி, ப்ரொடியூசர் என்ன சொன்னாரு? அதுவா அவருக்கு இம்பார்ட்டன்ட் கால் ஏதோ கட் பண்ண முடியாதான். அதான் இன்னொரு நாள் பாத்துக்கலாமா மதன் அப்படின்ட்டாரு. சரி ஓகே சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னொரு நாள்னா எப்போ? அவர் சொல்லுவாரா வாடா. மச்சான் யாரோ லைன்ல இருக்காங்கடா. மச்சான் கொஞ்சம் அது வெளியே போயிடுங்க. ஏன்டா? போடா. எதுக்குடா? டேய் போடான்னு சொல்றல. டா இவதடா எல்லாத்துக்கும் காரணம். டா ஏய் டா உன்னால பாடாம இருக்க முடியாதா? இந்த அம்மா பெரிய சிங்கரு. என்னது கொஞ்சி பேசிடவானா உன் கண்களை பேசுதுட்டாவா. டா என்ன மாதிரி சாங்குடி உன் வயலை பாடின பாரு. டா, அந்த ப்ரொடியூசர் வச்ச காதை எடுக்கவே இல்லையே. ஒருவேளை அதனால தான் வேணாமோ என்னமோன்னு சொல்லிட்டான்னு தெரியலடி. நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே ஆனால் தெரியாது. உங்கள் அப்பன் தான் எனக்கு ப்ரொடியூசரு. பேசிட்டு லைனில் வரேன். வாடா. என்ன இப்போயே கால் பண்ணுறான்? ஹலோ என்ன இப்போயே கால் பண்ணுற? ஒதுக்கி நீ கதை ஒழுங்கா சொல்லலைன்னுட்டு அவர் ஒத்துக்கலைன்னுட்டு நீ என்ன சொல்லுறியா? ஏய் ஆல்ரெடி சூடில் இருக்க, மறுபடியும் சூடாத்தாத. சி இதுல வேற எங்க அப்பா உனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுமா? தூ. சரக்கு அடிக்கலாமாடா? மச்சான் அடிக்கலாம்டா. மச்சான் கழுவி ஊற்றிட்டியா? திட்டேன்டா. அடா திட்டிட்டு ஹாப்பியாக இல்லாமல் அப்படியே இருக்கு. சரி வா சரக்கு எங்க? விட்றா மச்சான், ஏதோ பேசிட்ட. இல்லடா மச்சான் திட்லான்னு மீரர் முன்னாடி போய் நிற்கிறேன். அவன் முகம் வந்துட்டு போதுடா. திட்ட முடியலடா. உண்மையாகவே லவ் பண்ணாலே இதான் போல. திட்டுறது கூட மனசு வராது. ஆனால் அவள் எனக்கு அப்படியே ஆப்போசிட்ரா. சும்மா பச்சா திட்டுவா கொலை. ஆனால் க்ரையிங்கில் அடிச்சிக்க முடியாது. அதான் திட்டுறதுக்கு மனசு வர மாட்டேங்குதோ நம்ம. விட்றா, வேற ப்ரொடியூசர் கிடைக்காம கூட போகிறாங்க. ஆனால் அவளுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. நம்மளுக்கு ஏன்னா நல்லது நடக்க போகிறதுனா அந்த டைமில் கால் பண்ணுறாடா. அந்த டைமில் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துடுறா. அது நம்மளுக்கு இப்படி ஆயிடுது. பேசாமல் அவளை பிரேக்கப் பண்ணிடுறா. பிரேக்கப்னு சொல்லாதாண்டா ஒரு குறை. மற்றபடி அவங்க பேசும்போது தெரிஞ்சிடும். ஓகே பிரேக்கப் ஆக போகுது, நம்ம தான் ரெடியாக இருக்கணும் அப்படின்ட்டு. விட்றா மச்சான், ஆனதும் நல்லதுக்கு தான். இனிமேல் நம்ம டார்கெட் மிஸ் ஆகாமல் அச்சீவ் பண்ணுறோம்டா. பண்ணுறோம். நான் முத்துலட்சுமி அப்பா.
முத்துலட்சுமி எல்லாமே சொன்னா, அவங்கள பார்க்கலான்னு வந்தேன். ஓ நீங்க தானா? என்ன பண்ணா தெரியுமா உங்க பொண்ணு? நல்லா வச்சு செஞ்சுட்டா. நல்லா கிளி கிளி கிளின்னு கிழிச்சிட்டா. எல்லாமே தெரிஞ்சுதாப்பா வந்திருக்கேன். முத்துலட்சுமி சொன்னான், இந்த மாதிரி அவனாலதான் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு போயிடுச்சுன்னு சொல்லி. அது தெரிஞ்சுதான் வந்தேன் நான். சொல்லிட்டால கிளம்புங்க ஃபர்ஸ்ட் ப்ளீஸ். ஓ நிக்காதீங்க. மாப்பிள்ள ப்ரொடியூஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன். மாப்பிள்ள ப்ரொடியூசா? ஆமா மாப்பிள்ள. உள்ள வாங்க மாமா ஃபர்ஸ்ட் வாங்க மாமா. ஒரு நிமிஷம். வாங்க. மாமா உள்ள வாங்க மாமா. என்ன மாப்பிள்ள எல்லாம் ஒரு மாதிரி கலைஞ்சு போய் கிடக்கு. அது ஒன்றும் இல்லை மாமா, லட்சியத்தை தேடி ஓடிட்டு இருக்கேன். அப்படி வர பட்சத்தில் எனக்கு இதெல்லாம் பெருசாக தெரியல மாமா. சரி வாங்க மாமா, உட்காருங்க மாமா. நீங்கள் உட்காருங்க மாமா. பரவாயில்ல, நீ கேட்டுப்பா. ஏன் மாமா கொஞ்சம் சரி. ஆமாம்மா என்ன மாமா சாப்பிட்றீங்க? பூஸ்ட் போன்மிட்டா ஹார்லிக்ஸ் எல்லாம்? எல்லாம் ஒன்றும் மாப்பிள்ள, ஒன்றும் வேண்டாம். மாமா மாமா சொன்னதே போதும். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, ஸோ எனக்காக மாமா. இது இருங்க வேணாம். நான் பூஸ்டே போட்டு எடுத்துட்டு வரேன். இருக்கு மாமா. பொறுக்கி திரும்ப பூஸ்ட் பாக்கெட் உள்ள வச்சேன். அட பொறுக்கி பொறும்போக்கு சைடிஷ்க்கு எதிர்த்து வச்சு சாப்பிட்றோம் போலியே. ஐயோ மாமா. சொல்லுங்க மாப்பிள்ள. ஒன்றும் இல்லை மாமா, பூஸ்ட் காலி ஆயிடுச்சு. கொஞ்சம் எதுனா போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் மாமா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாப்பிள்ள, நான் வர வெளில சாப்பிட்டு வந்தேன். சொன்னா கேளுங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இதே ஆனால் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மாமா. நெக்ஸ்ட் டைம் நான் ஏன்னா வாங்கி தருவேன். அப்போ நீங்கள் சாப்பிட்லன்னா நான் கோச்சிப்பேன். அதை நினச்சி நீங்கள் கோச்சிக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்கித்தாங்க, நான் மறுக்காமல் சாப்பிட்றேன். சரிங்க மாமா. மாமா கதை கேட்குறீங்க மாமா? மாப்பிள்ள கதையெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டேனே. கதை இல்லாமல் ப்ரொடியூஸா? மாமா ஒரு அக்கு மாமா. ஷேர் எனக்கு ரொம்ப அழுகு வர மாதிரி இருக்கு மாமா. அழுகாதீங்க மாப்பிள்ள, ஃபீல் பண்ணாதீங்க. கதை பண்ண சொல்லிட்டேன்ல. மாமா பாத்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடும் மாமா. போயிட்டு வாங்க மாப்பிள்ள, தாராளமாக போயிட்டு வாங்க. மாப்பிள்ள இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரா? மாப்பிள்ள என்ன இதுக்கெல்லாம் போய் கண் கலங்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு மாமா. எமோஷனை கம் பண்ணுங்க, கூல் ரிலாக்ஸாக இருங்க. சரி என்ன பட்ஜெட்? மாமா 3 crore மாமா. 3 crore? எஸ் மாமா. சரி பண்ணிடலாம், என் பொண்ணுக்காக உங்களுக்காக தானே, பண்ணிடலாம், விடுங்க, நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். மாமா இன்னொரு ஒரு ஹக் மாமா. சரி மாப்பிள்ள, எனக்கு ஒரு வேலைகள் இருக்கு, அதெல்லாம் நான் கிளம்புறேன். ஓகே மாமா. இந்த நாளைக்கு கண்டிப்பாக சந்திப்போம். ஓகே சரிங்களா? ஓகே மாமா. பார்த்து நன்றி மாமா. சரி போயிட்டு வரலாம். ஓகே மாமா, வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க மாமா. சரி மாப்பிள்ள. ஓகே மாமா. மாப்பிள்ள மாமா பந்தோட ஒரு விஷயம் கேட்கணும்னு வச்சேன். சொல்லுங்க. அது என்னங்க அத்தனை பாட்டில் வந்து அழகாக அலமாரில் அடுக்கி வச்ச மாதிரி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன விருதுன்னு நினச்சி வச்சுருக்கீங்களா? என்ன அது? அது நம்புறது இல்லை மாமா. ஆ என் ஃப்ரெண்டோட அப்பா ஆ லாஸ்ட்டாக குடிக்கும் போது அந்த பீர் பாட்டெலாம் மேலே சத்தியம் பண்ணிட்டு குடிய விட்டார் மாமா. அதனால என் ஃப்ரெண்டு ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன் மாமா. உன் நண்பனை பார் நீ யார் என்று தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்கள் நண்பன் அவங்க அப்பா வந்து குடியை விடுறதுக்காக அந்த பாட்டில் மேலே ப்ராமிஸ் பண்ணிட்டு குடியை விட்டுருக்காரு.
அது ஞாபகமா எடுத்து வச்சிருக்காப்லனா எவ்வளவு புனிதமான ஆளா இருப்பாப்ல. அவருக்கு நீங்க நண்பனா இருக்கீங்கன்னு உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாப்ள. சூப்பர் மாப்ள. இப்ப எனக்கு என் மனசு பாரம் போயிடுச்சு. சந்தோஷமா கிளம்புற மாப்ள. போயிட்டு வரேன். நன்றி மாமா. நன்றி மாமா. கனவுல டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் டேய் என்னடா பண்ற? டேய் கனவுல கூட சந்தோஷமா இருக்க முடியாடா. பகல் கனவு வேற படிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்டா எஜ கனவே பழிக்க மாட்டேது, இல்லை பகல் கனவு காண்டியடா போடா. ஃப்ரெண்ட் இருந்தாலும் உருப்பிட முடியல, லவ்வர் இருந்தாலும் உருப்பிட முடியல, நிஜ வாழ்க்கையிலையும் உருப்பிட முடியல, கனவுலையும் உருப்பிட முடியல. யார் இருந்தால் தான் உருப்பிட முடியும்னு தெரியலையே.